வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சுலபங்க, ரொம்ப ஈஸி இது. நான் செய்கிறத பார்த்துட்டு என்னோட ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னாக்கா கண்டிப்பாக எல்லாருமே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செய்ய தெரிஞ்சவங்களும் ட்ரை பண்ணுங்கள், செய்ய தெரியாதவங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா 1/4 கிலோ சிக்கன் ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டாவுக்கு வேறு லெவல் காம்பினேஷன். அவ்வளோ நல்லாயிருக்கும் பரோட்டாவுக்கு. கண்டிப்பாக இது அவ்வளோ ஈஸி. ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி ரெசிபி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். உள்ள போகலாம் ரெசிபி உள்ள. ஃபஸ்ட்டு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. ஃப்ரை பேனுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றில. இப்போ 1/4 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுக்க போகிறேன்னா நான் 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு நம்மளுக்கு பொரியணும். இந்த மசாலா பொரியணும். பொரிஞ்ச பிறகு 4 குண்டு மிளகா, அதாவது நான் போடுறது குண்டு மிளகா தான் போடுறேன், வரமிளகா. நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஓகே, நீட்டாக இருந்தாலும் ஓகே, குண்டாக இருந்தாலும் ஓகே. 4 மிளகா இந்த வாசனைக்காக மட்டும்தான் போட்டிருக்கேன். இது 4 போட்டு காம்பெல்லாம் கீழே தேவையில்லை, நீங்கள் அப்படியே போட்டிருங்க. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு இப்போ நான் பெரிய வெங்காயமாக 2 பெரிய வெங்காயம், ஒரு 2-3 பச்சை மிளகாய் கீரல் போட்டு வச்சுருக்கேன். எதுக்கு வெங்காயம் மட்டும் போடுறேனாக்கா நான் தக்காளி எல்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெங்காயம் போட்டு தான் இந்த கிரேவியை செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும். ஆனால் 2 பெரிய வெங்காயமும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் கீறி வச்சுருக்கேன். இது ஆயிலில் போட்டுடுங்க. போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா அந்த கவுச்சி வடையெல்லாம் கொஞ்சம் வராது. அதுக்காக தான் மஞ்சள் தூள் கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வெங்காயம் நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாக்கா அந்த சிக்கனோட டேஸ்ட் எல்லாமே இந்த வெங்காயத்தில் அப்படி ஊறி இருக்கும். செம்மையாக இருக்கும். இது வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும், நிறைய பிடிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படின்னாக்கா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆனால் நிறைய போட்டால் நல்லாவே இருக்காது. நான் வந்து 1 ஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு நம்மளுக்கு வந்து வதங்கணுங்க. இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பேனில் அப்படியே ஒட்டும், நம்மளுக்கு நல்லா ஒட்டி வரும். அந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சுன்றதுக்கு அர்த்தம். இது நல்லா வதங்கின பிறகு நம்மளுக்கு தேவையான மசாலாலாம் போட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறதே கிடையாதுங்க. வெறும் பெப்பர் தான் போட போகிறேன். அப்புறம் கரம் மசாலா, சீரகப்பொடி எப்பயும் போல். இதுக்கு தேவையான அளவுக்கு கரம் மசாலா போட சொல்ல கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இது வதங்கட்டும். இது 2 நிமிஷம் வதங்கின பிறகு மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. எதுக்கு மிளகுத்தூள் மட்டும் நான் நிறைய போட சொல்கிறேன்னாக்கா இது பெப்பர் சிக்கன் தான். அதனால் நம்ம மிளகாய் தூள்லாம் கிடையவே கிடையாது. காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகுத்தூளும் அந்த போட்டிருக்க 2-3 மிளகாய் மட்டும்தான். இந்த மிளகுத்தூள் போட்டுட்டு அந்த எண்ணெய் வெங்காயத்துலேயே அப்படியே வதக்குங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை நம்மளுக்கு கண்டிப்பாக போகணும். அதனால் நல்லா வதக்குங்க. வதக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து மிளகு கசப்பு எடுக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக தான் இருக்கும். நான் வீடியோவில் பாருங்கள். உங்கள் டேரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு அப்படி ஒன்றும் கசப்பெல்லாம் ஒன்றுமே வரல. நல்லா தான் இருந்தது. இது நம்மளுக்கு நம்ம வதங்கி வர சொல்ல உங்களுக்கு தெரியும், நல்லா அடியில் பிடிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். மசாலாலாம் நல்லா ஓரளவுக்கு வறுத்து வந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுருங்க. சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய துண்டாக போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து வெறும் 1/4 கிலோ சிக்கன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா மதியம் வந்து பிரியாணி செஞ்சாச்சு. நான் 1/4 கிலோ ரெசிபிக்காக எடுத்து வச்சு செஞ்சேன். இது கண்டிப்பாக போடணும் ரெசிபி அப்படின்றதுக்காக 1/4 கிலோ சிக்கனை போட்டுட்டு நல்லா அந்த மசாலாலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஏன் மூடி வைக்க சொல்கிறேன்னா நம்ம மூடி வச்சாக்கா சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நம்மளுக்கு அழகாக இறங்கி வரும். இந்த தண்ணி எவ்வளோ வருது பார்த்துட்டு தாங்க நம்ம தண்ணியே ஆட் பண்ண போகிறோம். நம்ம சிக்கன் மூடி வச்சாக்கா அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி வந்துடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்ற போனேன். மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு தண்ணி தான். இந்த 1/2 கப்பு தண்ணியிலே இந்த சிக்கன் சூப்பராக நம்மளுக்கு வெந்து கிரேவி பதத்துக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், நான் ஊற்றுற தண்ணி அவ்வளோ அழகாக வெந்து நம்மளுக்கு அப்படியே தொக்கு மாதிரி வந்திருக்கு. நல்லா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கலந்து விட்டு மூடி போட்டு கலந்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் அந்த மசாலா எல்லாம் சூப்பராக பைண்ட் ஆகி நல்லா வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குங்க. அந்த மிளகோட வாசனை, கரம் மசாலா வாசனைலாம் அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக சுண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் பரிமாறினீங்கன்னா குழந்தைங்க கூட கண்டிப்பாக இது விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் லாஸ்ட்டாக இறக்க சொல்ல 1 ஸ்பூன் சர்க்கரையோ இல்லை வெல்லமோ போட்டுட்டு இறக்குனீங்கன்னா நீங்கள் ஹோட்டல்லலாம் சாப்பிடுவீங்க இல்லைங்களா, அதே டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன உங்கள் சுகர் போட சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குகிற பெப்பர் சிக்கன் அப்படியே உங்களுக்கு இருக்கும் அந்த டேஸ்ட்டு. இது வந்து பரோட்டாவுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க. பரோட்டா வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வாழையில பரோட்டா செய்கிறேன். அதில் இதே போல் சிக்கன் வச்சு நான் செஞ்சு போடுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு போங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.